உங்கள் அனைவருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. செங்கோட்டையிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் என்னதான் பேசினார்? அவர் பேசிய அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? அவர் ஒரு சைலண்டாக ஒரு மெசேஜை கொடுத்து விட்டார். பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது, ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு விஷயம் புரிந்து விட்டது, முக்கியமாக குஜராத் லாபிக்கு இந்த விஷயம் புரிந்துவிட்டது. நரேந்திர மோடியின் கடைசி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இதுதான். सेवा, समर्पण, संगठन और अप्रतिम अनुशासन ये जिसकी पहचान रही है. இதற்கப்புறம் நரேந்திர மோடியுடைய இந்த ஆட்சி மாற்றம் எப்ப வேணாலும் நடக்கலாம் என்கிறதை அவர்களும் உணர தொடங்கிவிட்டார்கள். நேற்று தேர்தல் ஆணையத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெளிவந்த மெசேஜாக இருக்கட்டும், அல்ல இந்தியா அலைன்ஸ் எந்த அளவில் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அந்த விஷயமாக இருக்கட்டும், அல்ல என்டிஏவிற்குள்ளேயே ஒரு எதிர்குரல் வெளிவருவதை அவர் உணர்ந்து விட்டார். 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் பேசிய உரையிலேயே மிக நீண்ட உரை இந்த உரைதான். 103 நிமிடங்கள் வரை நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். ஆனால் இதற்கு முன்பு எந்த பிரைம் மினிஸ்டருமே இதுவரை பேசாத முறையில் இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருடைய உரை இருந்தது. கடந்த 11 ஆண்டுகளாக நரேந்திர மோடியுடைய அந்த மகிமையை பாடுவதற்காகவே இந்த உரை எழுதப்பட்டது. 100 நாட்கள் ஆகிவிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடியும். அதை பற்றி முக்கியமாக அவர் பேசுகிறார். மே 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 7ஆம் தேதி ஐ திங்க் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து இன்னைக்கு பார்த்தீர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லாம் நிற்கிறோம். கடந்த 11 ஆண்டுகளாக அரசாங்கத்துடைய புரோகிராம்ஸ்களை பற்றும் பேசவில்லை, ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறார், சாவர்கர் அவர்களை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த பகத்சிங் அவர்கள், சந்திரசேகர் ஆசாத், சரோஜினி நாயுடு, மகாத்மா காந்தி, நெஹ்ரு குடும்பத்தை நீங்க விட்டு விடுங்கள். நெஹ்ரு எதுவுமே செய்யவில்லை. ஆஸ் பர் பிஜேபி நெஹ்ரு எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அவருடைய பங்களிப்பும் சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அவர் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அதாவது ஆர்எஸ்எஸ் அமைந்தது 1925ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டு விழா முடிந்துவிட்டு. அப்போ ஆர்எஸ்எஸ் பற்றி பேசும்போது அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் யாருடைய ஐடியாலஜியில் வேலை பார்த்தது? சாவர்கர் பிலீவ்ட் இன் 2 நேஷன் தியோரி. முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு, இந்துக்களுக்கு. இதே போன்ற ஐடியாலஜி இருந்த இன்னொரு நபர் முகமது ஜின்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த ஐடியாலஜி, காங்கிரஸ் உடைய ஐடியாலஜி தான் இன்னைக்கு இந்தியாவை ஒரு செக்யூலர் நாடாக உருவாக்கியது என்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அந்த மேடையில் பேசவும் இல்லை. சர்ச் செய்து பாருங்கள், ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் எங்க இருந்து? ஒற்றை ஆர்எஸ்எஸ் கேடர் இந்த மாதிரி இந்தியாவிற்கு உயிர் தியாகம் செய்தார், தூக்கில் தொங்கினார். விடுதலை போராட்டத்தில், சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவிற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்தார், போராடினார், போராட்டத்தில் களமிறங்கினார். ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ் லீடரை எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்ல போனால் இதே சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்காக எந்த அளவில் ஒரு சப்போர்ட்டிங்காக நின்றார்கள் நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். டிவைட் அண்ட் ஸ்பிளிட், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, ஆங்கிலேயர்களோட பாலிசி அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்து முஸ்லிமை ஸ்பிளிட் செய்து ஆட்சியை பிடியும். அப்போ அந்த ஐடியாலஜி பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி மேடையில் பேசுறார். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்து ரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் இந்த சுதந்திரத்தை வாக்கி கொடுத்த யாருடைய பேரையும் இவர் எடுக்கவில்லை. இந்தியாவுடைய எக்கனாமிக் ரியாலிட்டி என்ன? நாங்க அமெரிக்காவை தாண்டி விட்டோம், சைனாவை நாங்கள் ஃபைட் செய்து கொண்டிருக்கிறோம். 4 ட்ரில்லியன் எக்கனாமி, 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி என்றெல்லாம் தன்னை புகழ்ந்து பாராட்டியெல்லாம் பேசியிருக்கிறார் தன்னுடைய அரசாங்கத்தை, அச்சீவ்மெண்ட்ஸ். பட் ஐ வுட் லைக் டு ஷோ யூ த ரியாலிட்டி ஆஃப் 4 ட்ரில்லியன் எக்கனாமி ஆஃப் திஸ் நேஷன். 4 ட்ரில்லியன் எக்கனாமினா கிட்டத்தட்ட ஒரு 330 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த எக்கனாமி. 330 லட்சம், அதை வகுத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள். பர் கேபிட்டா இன்கம் இஸ் 2.45 lakh, 2,45,000 ரூபாய் ஒரு சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சம்பாதிப்பதாக இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு டேட்டாவை வெளியிடுகிறது. வேர்ல்ட் பேங்க்கும் அந்த டேட்டாவை கொடுக்கிறாங்க. இந்த டேட்டாவிற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 நபர்கள், அடானி, அம்பானி, இவர்கள் கையில் மட்டும் $200 பில்லியன் இருக்கிறது. அப்ப இந்த 2 நபர்களை மட்டும் நீங்க நீக்கிட்டீர்கள்னா உங்களுடைய பர் கேபிட்டல் இன்கம்
From 2,45,000, it will reduce to 2,37,000. Just removing 2 people, 2 corporates. Now, if you remove 10 richest people in this country, 10 மிகப்பெரிய பணக்காரர்களை இந்த ஒட்டுமொத்த 4 trillion எக்கனாமில இருந்து நீக்கினீர்கள்னா உங்களுடைய per capita income இன்னும் சரிந்து 2,19,000 குறைந்துவிடும். அடுத்தபடியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 200 கார்ப்பரேட்ஸ்களை நீங்க நீக்கி பாருங்கள். உங்களுடைய per capita income 1,88,000 குறைந்துவிடும். Now, don't stop here. Again, you remove 1% wealth. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அதுல இருந்து 1% நபர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை மட்டும் நீங்க நீக்கி பாருங்கள். உங்களுடைய per capita income 1,51,000 ரூபாயாக குறைந்துவிடும். கடைசி உண்மை நீங்க கேட்டீர்கள், அப்படி வியந்து போய்விடுவீர்கள், ஷாக்கில் மூழ்கி போய்விடுவீர்கள். If you remove top 5% population, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள்ல இருந்து 5% population நீக்கி பாருங்கள். அந்த டாப்ல இருக்கக்கூடிய பணக்கார population, உங்களுடைய per capita income will reduce down to 99,000 rupees. அரசாங்கம் எடுத்து காட்டக்கூடிய கணக்கு என்ன? Per capita income is 2,45,000. But actual fact என்ன? It is only 99,000. இது மட்டுமல்ல, இந்தியாவுடைய இன்னொரு உண்மை எடுத்து காட்டுகிறேன். Wealth of top 10%, 10% இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பணக்காரர்களை நீக்கிட்டீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய per capita income 60,000 குறைந்துவிடும். அதாவது உலகத்திலேயே சோமாலியா, பாகிஸ்தான் இது எல்லாத்தையும் நீங்க தள்ளிருங்க, உலகத்திலேயே எல்லாத்திற்கும் ஏழையான நாடு இந்தியாவாக வருகிறது. அதனால்தான் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இன்னொரு மேஜிக் ஃபிகர், 80 கோடி மக்களுக்கு நாங்கள் இலவசமாக ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறோம். 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, ஒரு கிலோ, அரை கிலோ பருப்பை கொடுத்து இந்த நாட்டிற்கக்கூடிய 80 கோடி மக்களை மற்றும் ஏமாற்றவில்லை, இந்த நாட்டையே நீங்க ஏமாற்றி இருக்கிறீர்கள். இது எல்லாமே இவருடைய உரையில் இருந்தது. சிந்தித்து பாருங்கள். எந்த சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் இது போன்ற நபர்களுடைய பேரை நீங்க எடுத்திருக்க வேண்டுமோ, அதற்கு ஈடாக நீங்க யாருடைய பெயரை எடுத்து வைக்கிறீர்கள்? RSS சாவர்கர். நீங்களே கேளுங்கள், what did Narendra Modi spoke on his Independence Day speech. பாருங்கள், உங்களுக்கே புரிந்துருச்சு நரேந்திர மோடி RSS பற்றி எதற்காக புகழ்ந்து பேசுகிறார். காரணம், அவர் வந்த வீடு அதுதான், RSSல இருந்து தான் வெளிவருகிறார், RSS உடைய பிரச்சாரக். இப்ப 11 ஆண்டுகளாக தன்னுடைய நல்ல ஒரு ஹாப்பி வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு சில நாட்கள், ஒரு சில மணி நேரம், ஒரு சில மாதங்கள்ல தன்னுடைய ஆட்சி கவரு போவதாக உணர்ந்து பிஜேபி மறுபடியும் அதே RSS அவர்களை பாராட்டி பேசி அங்கிருந்து உதவியை எதிர்பார்க்கிறார். இந்த உரையில் அவர் பேசிய இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், மீனவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், அவர்களுக்காக நான் என்னெல்லாம் செய்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பட்டியலை பாருங்கள். உண்மையிலேயே விவசாயிகளுக்கு என்ன செய்தேன் அதை நீங்க பார்க்க வேண்டும். ஃபர்டிலைசர், உரம், இந்த நாட்டில் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ், இந்த செக்டரை நீங்க பார்த்தீர்கள்னா 22% மற்றும் தான் அந்த ரீபேமெண்ட் ஆகிறது. 78% இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லாபமாக போய் சேரும். ஏழைகளுக்கு போய் சேரவில்லை, விவசாயிகளுக்கு போய் சேரவில்லை. This is a data given by the government only. This is not my data. It is a data given by the government. இந்த நாட்டுக்கு கூடிய வெறும் 200 கார்ப்பரேட்ஸ் கையில் மிகப்பெரிய அளவில் சொத்து, பணம், வருமானம் வந்துவிட்டது. மீதம் இருக்கக்கூடிய 99 நபர்கள், 99% மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை பற்றி எந்த விதமான பதிலும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய கேள்வி. 15 லட்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பதாக நீங்க கூறினீர்கள். அந்த 15 lakh ஆக்சுவலா அவர் கூறியது 2 crore, 2 கோடி வேலை வாய்ப்பு ஒவ்வொரு வருடத்திற்கும் நான் கொடுப்பேன். இப்ப சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா அரசு உத்தியோகம் இருக்கு, 15 லட்சம் அரசு உத்தியோகம். ஆனால் இந்த நாட்டுக்கு கூடிய 125 கார்ப்பரேட் பிரைவேட் கம்பெனி சேர்ந்துதான் இந்த 15 லட்சம் நபர்களுக்கு வேலையை கொடுத்து வருகிறார்கள். 72%, 72% மேல நீங்க பார்த்தீர்கள்னா அது இன்னைக்கும் அரசாங்கத்தை நம்பி, சின்ன சின்ன கடைகளை நம்பி, பிரைவேட் செக்டர்ஸ்களை நம்பி, MSME நம்பி தான் இருக்கிறார். செல்ஃப் ரிலையன்ஸ், மேக் இன் இந்தியா,
ஆத்ம நிர்பர் பாரத், இது எல்லாமே நீங்க கூறினீர்கள் இல்லையா? அதற்கான உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் என்கிற இடத்தில் கோவிட் காலகட்டத்தில் 112க்கும் மேற்பட்ட மேடை பேச்சுக்களை நீங்க பேசினீர்கள். இதுல முத்ரா யோஜனாவாக இருக்கட்டும், லக்பதி தலித்தாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இந்த உரையிலும் இவர் அதுதான் பேசினார். என்னன்னா 9 கோடி விவசாயிகள், அதுல 3 கோடி இளைஞர்கள், 2 கோடி முதியோர்கள், இந்த அனைத்து நபர்களுமே கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்களாம் மோடியின் காலகட்டத்தில். விவசாயிகள் MSME செக்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க பேங்க் லோன் அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாருங்க, முத்ரா யோஜனாங்கிற பேர்ல 35 கோடி மக்கள் இதில் லாபம் அடைந்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு டேட்டாக்களை இவர் கொடுத்து வந்தார் அந்த 103 நிமிடங்களுக்கான அந்த உரைகள். ஆனால் உண்மை என்ன? இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி, அவருடைய பக்தர்கள் இல்ல எந்த பிஜேபியினருக்கும் ஒரு சேலஞ்ச் எடுத்து வைக்கிறேன். இந்த சேலஞ்சை நீங்க ஆக்செப்ட் செய்து அதற்கான பதில் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி என கூறினார், லக்பதி தீதி, லட்சாதிபதி தீதிகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். எத்தனை பேர்? 2 கோடி. 2 கோடி லட்சாதிபதி தீதிகள். வெப்சைட் இப்படி ஓட்டர்ஸ் டேட்டாவை ரிலீஸ் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார்களோ, அதே போன்று let the government release that 2 crore beneficiaries with their name, with their address. ஆதார் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆதாரை வச்சுதானே நீங்க இந்த கணக்கெல்லாம் எடுத்து காட்டியிருப்பீங்க. அந்த ஆதார் கார்டோட டேட்டாவுடன் உங்களால் அந்த 2 கோடி நபர்களுடைய அந்த பட்டியலை வெளிவிட முடியுமா? பப்ளிக் டொமைனில் போட முடியுமா? Can you do this? Number 2, பிரைம் மினிஸ்டர் மோடி முத்ரா யோஜனா வழியாக 35 கோடி பெனிஃபிஷரிஸ், அதுல 28 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்ததாக கூறியுள்ளார். இந்த டேட்டாவை அரசாங்கத்தால் ரிலீஸ் செய்ய முடியும். ஃபார்மர்ஸ் இன்கம் 2022ஆம் ஆண்டில் நான் டபுள் ஆக்கி விடுவேன், இரட்டையாக்கி விடுவேன் என்று கூறினார். Will the government share the data comparing farmers income from 2016-17 to 2025? 22விலேயே நீங்க டபுள் ஆக்கி விடுவீர்கள் என்று கூறினீர்கள். இன்னைக்கு 2025க்கு நீங்க வந்து விடுங்கள். இன்னைக்கு ஒரு விவசாயியுடைய வருமானம் இரட்டையாகி விட்டதா, அதை நீங்க உறுதிப்படுத்த முடியுமா? வோக்கல் ஃபார் லோக்கல் என்கிற இந்த விஷயம், அதாவது லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க குரல் கொடுக்க வேண்டும் என்று நீங்க கூறுகிறீர்கள். when the prime minister advises against buying small-eyed Ganesha, சைனால இருந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வரக்கூடிய அந்த சலயம் வருகிறது என்று நீங்க கூறினீர்கள். அந்த இடத்தில் இன்னைக்கு சைனாக்கு எதிராக இந்தியா எங்க நிற்கிறது? நீங்க பார்க்கக்கூடிய அந்த ட்ரைகலர் கொடி கூட இன்னைக்கு சைனா அங்கிருந்து அச்சடிச்சு இங்க இந்தியாவிற்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுதந்திர நாளில் பல இடங்கள்ல நீங்க அந்த பேட்ச் எல்லாம் நெஞ்சில குத்திட்டு போயிருப்பீங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் கேம் ஃப்ரம் சைனா. ப்ளீஸ் கோ அண்ட் செக் த மேனுஃபேக்சரிங். கடைசியாக த காட்டன் அண்ட் காதி என்கிற விஷயத்தில் கண்டிஷன் ஆஃப் காட்டன் ஃபார்மிங் அண்ட் காதி இண்டஸ்ட்ரி, சுதந்திரத்திற்காக மிக முக்கியமான வார்த்தை காதிங்கிற அந்த வார்த்தை, அந்த இண்டஸ்ட்ரியோடைய நிலையை வாட் யூ ஹேவ் டன் ஃபார் தட். அதே நேரத்தில் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, விலைவாசி, இதெல்லாம் தனி. பெட்ரோல் டீசலின் விலை அதெல்லாம் தனி. பெட்ரோலில் கூட நீங்க கலப்படத்தை கொண்டு வந்து எத்தனால் 20 என்கிற பெயர்ல அதற்கு சரியான வாகனங்கள் கூட இன்னும் ரெடியாக இல்லை. இப்ப எத்தனால் 27க்கு நீங்க போக போறீர்கள். இதை பற்றி எந்த விதமான கவலையும் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு கிடையாது. So Narendra Modi had given a conclusive speech that this is my last speech and நான் கடந்த 11 ஆண்டுகளாக என்னெல்லாம் செய்தேனோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. I have done so much to this nation. But is that true? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.